ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். பொங்கல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சுங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் இல்லைன்னா அது கிடையாது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கூகுள் பின் வந்துருச்சு. யூடியூப்லேருந்து எனக்கு கூகுள் பின் வந்துருச்சு. நானும் இப்போ ஒரு யூடியூபர்னு சொல்லிட்டு பெருமையாக நான் சொல்லிக்கிறதுல உங்களால் மட்டும்தான். ரொம்ப 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 எல்லாருக்குமே நன்றி. இதெல்லாம் நான் வாங்குவேனா என்னன்னெலாம் நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வியூவர்ஸாக இருக்கட்டும், என் ஸ்பேனராக இருக்கட்டும், இப்போ என்னுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன். எனக்கு யூடியூப் பற்றி தெரியாதுங்க. உண்மையான விஷயம், எனக்கு யூடியூப் பற்றிலாம் சரியாகவே ஒன்றுமே தெரியாது. ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஐடியாலாம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க என்னுடைய சிஸ்டர். ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க, வீடியோ போட ஆரம்பித்தேன். அதுவாக சப்ஸ்கிரைபர் ஏறிச்சு, ரீச் ஆனேன். எனக்கு இதை பற்றி ஒன்றுமே இந்த நிமிஷம் வரையும் ஒன்றுமே தெரியாது. யாருன்னா சொல்கிறத வச்சு தான் நான் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் தெரியாதுன்னா அந்தளவுக்கு தெரியாதில்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை இப்போ நான் ஒரு 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 2 பேருக்கு சொல்கிற ஸ்டேஜில் இருக்கேன். அது எல்லாமே நான் உங்களால் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆனால் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் லைவ் போடுறதுக்கு அவ்வளோ ஒரு பயப்படுவேன். பேக் கேமரா தான் வச்சு போடுவேன். ஃப்ரண்ட் கேமரா வச்சு பார்த்தேன்னா எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் என் கூட இருக்கவங்க எல்லாமே அப்படிலாம் இல்லை, போடு, எல்லாமே சரியாக போயிடும், பழகிடும். அதுக்கப்புறம் போட ஆரம்பித்தேன். எனக்கு நல்லாவே ரீச் ஆச்சு. வியூவர்ஸ்லாம் நல்லாவே போனாங்க லைவ் போடும் போதெல்லாம். ஷார்ட்ஸுமே நல்லாவே போயிட்டு இருந்தது. என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். எனக்கு பேசுகிறதுக்கே வார்த்தையே இல்லை. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இடத்துல பேட் கமெண்ட் போடுற உங்களுக்குமே ரொம்ப நன்றி. என்னடா இது புதுசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்களும் இந்த இதுக்கான ஒரு பங்கெடுப்புன்னு தான் சொல்லுவேன் நான். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு சில அவமானம்லாம் பட்டிருக்கேன். சேனலில் இருக்க பேட் கமெண்ட்லாம் வருது, நீ ஏன் லைவ் போடுற, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அவமானம்லாம் பட்டிருக்கேன். அந்த அவமானத்தோடைய சின்னம் பாருங்கள். எனக்கு கூகுள் பின் வந்துடுச்சு. எல்லோரும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு சில காரணத்துக்காக சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயிச்சிட்டேன். இன்றைக்கி எனக்கு சம்பளம் வாங்கலை, எனக்கு அது 2வது பட்ச விஷயம். இதுவே நான் சம்பளம் வாங்கினதுக்கான சம்மானம் தான் நான் நினைப்பேன். நான் என் வீட்டுக்காரெலாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். நான் அவரெல்லாம் எதுவும் இது பண்ண மாட்டேன். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ பண்ண தைரியமாக எனக்கு சொன்னார் என் ஹஸ்பண்ட்லாம். அவருக்கு நான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் இப்போ கொஞ்ச நாளாகவே ரொம்ப டவுன் ஆனேன். எனக்கு வேணாம், நான் விட்டுட்டு போய்ட்றேன். அப்பா அவங்க எல்லாம் சொன்னது, நாங்கள் இருக்கிறோம், நீ ஏன் கவலைப்படுற, நாங்கள் உனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கோம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்க கூட துணையாக இருக்கோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த 7 பேருக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றி. இது போல் நீங்கள் என்றைக்குமே என் கூட துணையாக இருங்க. எவ்வளோ மழை போல் பிரச்சனை வந்தாலும் பனி போல் நான் அதை அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நான் அப்படியே சரிஞ்சிடுறேன். ஆனால் எனக்கு கைடன் பண்ணி எனக்கு எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், வா, நம்பி வா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்துலேயும் ஜெயிச்சிருவேன். நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே நான் அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ புதுசாக ரன் பண்ணிகிட்ருக்க லேடிஸ் எல்லாருக்குமே எவ்வளோ பிரச்சனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காதீங்க. உங்களுக்கான என்ன சொல்கிறது, உங்களுக்கான பாதையை நீங்கள் பார்த்துட்டே போயிட்டே இருங்க. இப்போ போகிற வழியில் முள் இருக்கும். நம்ம அந்த முள்ளை தாண்டி போனால் தான் நமக்கான ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்னா அந்த முள் மேலே தள்ளி விடுறத நான் ஏறி மிதிச்சுட்டு கூட போயிடுங்க. யார் எது சொல்கிறாங்க, நீ இது பண்ணாத, நீ இது பண்ணனா உருப்பட மாட்டேன், அப்படி இப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிச்சு கட்டுங்க எல்லா விஷயத்துலேயும். அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சொல்கிறவங்க யாருமே நம்ம கூட கடைசி வரையும் வரப்போகிறதே கிடையாது. உங்களுக்கான வழியை நீங்கள் தான் பார்த்துக்கணும். யாருமே எதுவுமே நம்ம கூட கடைசி வரையும் துணை வர போகிறது கிடையாது.
நம்பி ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் இது வருது அது வருது பேட் கமெண்ட்லாம் வருது அப்படின்லாம் பின்வாங்கிடாதீங்க. எல்லாமே நம்ம வளர்றதுனாலையோட இதுதான் அது எல்லாமே, வேறு ஒன்றும் இல்லை. பயந்து அப்படியே நின்றுடாதீங்க. எல்லாருமே என்னை போல் ஒரு நாள் ஜெயிச்சு வருவீங்க. அதுக்காக நான் முன்னாடியே ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கிறேன் நான். எனக்கு ஒன்றுமே நடக்கிறது எல்லாமே, ஆனால் என்ன சொல்கிறது, ஃபேமிலி ரீதியாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் உண்மைக்குமே இப்போ எனக்கு ஃபேமிலியில் ஒரு கஷ்டம் இருக்குது. அதை நான் அப்புறமா ஒரு வீடியோவாக போடுறேன். ஆனால் அந்த கஷ்டத்துலலாம் எனக்கு இப்போ நீ ஏன் கஷ்டப்படுற அப்போ எல்லாமே எனக்கு நான் லைவ் போட்டு உக்காந்துருவேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப நான் அழறேன் அப்படின்னா லைவ் போட்டு உக்காந்துட்டேன்னா இப்போ உங்கள் எல்லாத்தையும் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை அப்படியே மறந்துடுவேன். அடுத்த செகண்டு நான் மறந்துடுவேன். இப்போ நான் இந்த இடத்துல உயிரோடு உட்காந்துட்டு இருக்கேன்னா அது உங்களால் மட்டும்தான். அதுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளோ நிறைய விஷயத்துலலாம் யோசிச்சிருக்கேன். என்ன நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, நம்ம ஏன் இருக்கணும், நம்ம ஏன் நிறைய தப்பான முடியும் அப்படிலாம் போயிருக்கேன். ஆனால் அப்போ எல்லாத்துக்குமே காரணம் இந்த லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையான விஷயம் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் அந்தளவுக்கு என்னமோ நான் ஏதோ ஒன்று ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன். இது சில பேர் கூட சொல்லுவாங்க, அட இது என்ன இதெல்லாம் ஒரு இதுக்கு கூட இவ்வளோ ரியாக்ஷன் பில்டப் அப்படின்னு நினைக்கலாம். அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அதோட சந்தோஷமாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மாட்டேறீங்க, மறந்துடுறீங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பாருங்கள், வீடியோவை பாருங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மெம்பர்ஷிப் போட்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது ஒரு தனி வீடியோவே போடுறேன். இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் மை ஸ்வீட் பிரதர், உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறவர் அவர் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ணா. எனக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய் மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் வேலும் மயிலும் நம் ஃபேமிலி துர்கா. பாய்.